गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मन राम राम வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்றைக்கி நம்ம போஜனாலயாவில் பார்க்க போகிற ரெசிபி இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகிறது. ஸோ நம்ம குழந்தைகளுக்கு நிறையா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் பண்ணுவோம். அந்த ரெசிபீஸில் இன்றைக்கி நோ ஆனியன் நோ கார்லிக் ஈஸியாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு கேரட் பீன்ஸு இது ரெண்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம பட்டாணி மட்டும் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஜஸ்ட்டு ஒன் பார்ட்டில் ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால அரைக்கிறதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தனியா பொடி, கொத்தமல்லி விதை, தனியாவை வெறும்ன இல்பச்சட்டியில் வறுத்து பொடி பண்ணினது, காரப்பொடி, மஞ்சள் பொடி, ஹோம்மேட் கரம் மசாலா, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மசாலா அரைக்கிறதுக்கு பிளெண்டரில் இந்த எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் இந்த இஞ்சி, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் காரப்பொடி, காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வறுத்து அரைச்ச இந்த தனியா பொடி. தனியா பொடி போடும்பொழுது நல்ல ஒரு ஃப்ளேவர், வாசனை, டேஸ்ட் எல்லாமே கொடுக்கும். அதுக்கப்புறம் ஹோம்மேட் கரம் மசாலா, இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது கொஞ்சமாக இதுவே குட்டி டீஸ்பூன் தான். ஸோ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ண போகிறோம்னா புளிக்காத தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இப்போ இந்த பேஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. புதினா, இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் அந்த மசாலா சாமான்லாம் சேர்த்த பேஸ்ட்டு. இப்போது வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு இருக்கேன். நான்ஸ்டிக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். நான் இன்றைக்கி ஓப்பனில் தான் பண்ண போகிறேன், குக்கரில் பண்ணல. ஸோ அதுக்கு எண்ணெயும் நெய்யும் கலந்து ஒரு 4 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி நெய், எண்ணெய் ரெண்டுமே கலந்து ஆல்ரெடி நான் இதில் காய வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரோசன் பீஸு, அதாவது பச்சை பட்டாணி சீசனில் கிடைக்கும் இல்லையா, அதை நான் வாங்கி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து வச்சுருக்கேன் வெளியில். ஸோ இவ்வளோ தான் நமக்கு இன்க்ரீடியன்ஸு. சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒன் பாட்டில் நம்ம இன்றைக்கி ஓப்பனில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய கப்பால் 1 கப்பு ரைஸ் இருக்கிற மாதிரி ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ இப்போ எண்ணெய் காயட்டும். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, இதெல்லாம் போட்டு நான் ஆல்ரெடி இதில் எடுத்து வச்சுருந்தேன். அதுதான் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக போட்டிருக்கோம். கரம் மசாலா நம்ம அதில் சேர்த்துருக்கோம், அதில் டேஸ்ட்டுக்கு. இருந்தாலும் இது தாளிக்கும் போது இது போட்டுட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இதில் இந்த எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். எதுக்கு அப்படின்னா நல்லா ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும், ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த முந்திரி பருப்பு நான் முழுசாகவே போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணால் உடச்சிட்டு கூட போட்டுக்கலாம். இதில் கேரட்டும் பீன்ஸும், இப்போது இந்த முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுது. இதில் நறுக்கி வச்சுருக்க பீன்ஸு, அதுக்கப்புறம் கேரட்டு, இந்த ஃப்ரோசன் பீஸு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்க போகிறோம். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இதில் தண்ணியெலாம் எதுவும் தெளிக்கலை, ஜஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துன்ட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்க்க போகிறோம். இப்போது இந்த காய்கறி நல்லா வதங்கிடுத்து. இதில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை இப்போ பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்க போகிறோம். வதக்கினதுக்கப்புறமா அதுவே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்க போகிறோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கிறேன்.
நல்லா வதங்கட்டும், காமிக்கிறேன். இப்போது இது 5 நிமிஷம் நல்லா வெந்து இது பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது. அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கியாச்சு. இதில் நம்ம பெரிய கப்பால் 1 கப்பு அரிசி எடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு 2 கப்பு தண்ணி அளந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு தேவையான சால்ட்டு, உப்பு கொஞ்சம் தூக்கலாக நம்ம போட்டுட்டோம்னா தான் சாதம் போடும் பொழுது கரெக்டாக இருக்கும், அரிசி வெந்து வரும்பொழுது. ஸோ பார்த்துட்டு எவ்வளோ சால்ட் வேணுமோ போட்டுக்கணும். எப்பயுமே தண்ணியில் வந்து கொஞ்சம் சால்ட்டு தூக்கலாக இருக்கணும். இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கையோட அரிசியை போட்டுடலாம். இந்த தண்ணி இப்போது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இதில் நம்ம 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுருந்த அரிசியை அப்படியே சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். இந்த அரிசி எல்லாத்தையுமே இதில் ஒட்ட சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ இதை 10 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறமா அதுவே பொல பொலன்னு வர ஆரம்பிச்சிடும். வெந்ததுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுது. இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்க சூப்பராக வந்திருக்கு. இந்த ரைஸ் உடையாமல் நம்ம இப்போ இதை கலரணும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். மேலாப்பில் நம்ம நெய் விட்டுண்டு அதுக்கப்புறமா இதை கலரினோம்னா ஒட்டாமல் கொஞ்சம் பொல பொலன்னு உதிரியாக வரும். ஸோ வாசனையாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக ஃபைனல் டச் வந்து நெய் போடும்பொழுது பாருங்க சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே உதிராக வந்துடும். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதான் இந்த ரைஸை உடைக்காமல் நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லா பொலன்னு வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி. நோ ஆனியன், நோ கார்லிக். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி. சிம்பிளாக இருக்கிற காய்கறியை வச்சு நான் சொன்ன மாதிரி மசாலா, கிரவுண்ட் மசாலா ப்ரிப்பேர் பண்ணினோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நோ ஆனியன், நோ கார்லிக் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.